உங்க ஊடு எப்படி இருக்குன்னு கூட வெளில இருக்கவங்க பார்க்க முடியாதுல, அவ்வளோ பெரிய கதவுல வச்சிருக்கீங்க நீங்க. இதுதான் ஏழை பங்காளருக்கு அழகா? சேவை செய்யறதுக்காக அரசியலுக்கு வரேன்னு சொல்லி நிக்கிறீங்க பாருங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. உடனே எல்லாத்தையும் தலையீடா மாத்திடுவார். அந்த முதல்வன் படத்தில் வர மாதிரி ஒரே நாளில் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிடுவார். இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி தான் ஒருத்தர் சொல்லி சொல்லி அவர் சேஞ்ச் ஆகி ஓடி போட்டாரு. ஏன்னா அவரை பற்றி பேசினா உடனே எல்லாருக்கும் கோபம் வந்துடும். இப்போ சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சா? அது கூட்டணி இருந்தாலுமே ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. என்ன அதிமுகவை கீழே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வரலாம். இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியாக கரெக்ட். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒரேடியாக இது பண்ணிட முடியாது. பட் அதிமுக அவ்வளோதான், இனிமே பலம் இழந்து விட்டது அப்படின்றது. அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் 20-25 அப்படின்றதெல்லாம் தாவேகா ஒரு கூட்டணி அமைத்து கொண்டாலும் அது நடக்காத காரியம். பார்த்தீங்களா, அது அதிமுக அது சிதைந்து வருகின்றது, அந்த இடத்துக்கு நாங்கள் வருகின்றோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாஜக எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பட் அதிமுகவில் இருக்கும் தலைவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? நாளைக்கே விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. 234 தொகுதியில் 230 தொகுதியில் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் இப்படி சினிமாவில் சொன்ன பஞ்சு டைலாக் படி குளிர்பான கம்பெனிக்கு கிடையாது, விவசாயிகளுக்கு தான் தண்ணின்னு சொல்வாரா? இல்லை இவர் நடித்த விளம்பர படத்தில் வரா மாதிரி இந்தாங்க இந்த குளிர்பானத்தை குடிங்கோ அப்படின்னு அவங்களுக்கு இடம் கொடுப்பாரு? எனக்கு பதில் சொல்லுங்க. வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதை சொல்லி வேலை வாய்ப்பு மக்களுக்கு வேலை. அப்போ குளிர்பான கம்பெனிக்கு அவர் இடம் கொடுப்பாரு, விவசாயிகளை பற்றி கவலையே இல்லை. இது போதும் ரூபன், இதுக்கு மேலே வேற ஒன்றுமே வேண்டாம், இதுதான் சேவை, போதுமா? எல்லாம் பேசலாம். கட்சிகளும் தானே செய்யுது. அப்ப எல்லா கட்சியும் அதை தான் செய்யுது, அதைத்தான் இவரும் செய்ய போறாரு. அப்புறம் என்ன புதுசா நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க? இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்கிறது. புரியுதா? சரி, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றார். இதில் வேற பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க, கோடி கோடியான சம்பளம் அதையெல்லாம் துறந்து விட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்காருங்க? மக்களுக்கு சேவை செய்வார். அப்படியா? அப்போ இது வரைக்கும் இருக்கிற அரசியல் கட்சிகள், ஆளுகின்ற கட்சி, இவங்க யாரும் மக்களுக்கு சேவை செய்யலை அப்படின்னு நினைக்கிறாரா? சரியில்லையோ, சரியா செய்யலை. அப்போ அவங்க சரியா செய்யலை அப்படின்றத என்னைக்காவது ஒரு நாள் அவர் சொல்லியிருக்காரு? மத்திய அரசாங்கத்தோட ஜிஎஸ்டி வரியை பற்றி அவர் சினிமாவில் ஒரு டைலாக் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அது என்ன எங்களுக்கு என்னன்னு தெரியாது, நாங்கள் சினிமாவில் ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். மாநில அரசாங்கங்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார்? இல்லை சினிமாவில் வேணாம், ஆனால் அவர் சினிமாவில் தான் பேசி நீட் எதிர்ப்புக்கு குரல் கொடுத்தார். அதுவும் மத்திய அரசாங்கத்தை பற்றி தான். புரியுதுங்களா? ரைட்டுங்களா? அப்போது நீங்கள் நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போக வேண்டியது தானே. எதுக்கு சட்டமன்ற தேர்தல்? இதில் வர வழியில் பார்த்தேன், நாளைய முதல்வர்னு போட்டால் நாளையே முதல்வர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அப்படியே புல்லறியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்ன விதமான சேவை செய்ய போகிறீங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்கள். அந்த சேவை செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அரசியல் கட்சி தான் ஒரே வழியா? அப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பதவிக்கு வந்தால் தான் உங்களால் சேவை செய்ய முடியும். பதவியில் இல்லாமல் செய்ய முடியுமா? ஏன் முடியாதா? பதவியில் இல்லாட்டாலும் மக்களுக்கு சேவை செய்யலாமே. இந்த மாதிரி வெள்ளம், மழை பெருசாக செய்ய முடியாது. இல்லை, ஏன் செய்ய முடியாது? இப்போது மதுரையில் அவர் யாரும் பிச்சைக்காரர்னு கூட சொல்கிறது கிடையாது, யாசகம் வாங்குபவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாரை சார்? அவர் ஒரு வயசானவருங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெக்கர், ஐ எம் எ பெக்கர் பாய் அப்படின்னு விவேக் பாடுவார் இல்லையா, அந்த மாதிரி யாசகம் வாங்கும் ஒரு வயதானவர் கொரோனா காலத்திலிருந்து பல லட்சங்களை அரசுக்கு நிதியாக கொடுத்துக்கிறார். எப்படி? யாசகம் வாங்கி. அவருக்கு முன்னாடி பில்கேட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பில்கேட்ஸுடைய சொத்து மதிப்பு எத்தனை ஆயிரம் கோடிகள்னு நமக்கு தெரியும். அப்போ அதில் எவ்வளோ கொடுக்குறார்? பர்சன்டேஜ் பாருங்க. இவர் கிடைக்கிற வருமானத்தில் எவ்வளோ கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, பர்சன்டேஜ் தான். கரெக்டாக? இப்போ உங்ககிட்ட போயிட்டு என்ன நீங்கள் அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிறார், நீங்கள் என்ன 100 ரூபா தானே கொடுத்துக்கிறீங்கன்னா, அப்பா எனக்கு வர சம்பளத்தில் செலவு போக என்ன இருக்கோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். கரெக்டாக? அப்போ பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி சேவை அப்படின்னு வரும்போது
அடுத்தது சேவை செய்வதற்கு பதவி ஒரு கட்டாயம், அது இல்லாமல் பண்ண முடியாதா? இப்போ ஒன்று வானாங்க மழை வெள்ளம், ஆனால் இந்த தடவை வருமானே பயமாகுது ரூபன். எதுவும் ஒரு 4-5 பிளாஸ்டிக் கூட வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு ட்ரம் வாங்கி வச்சுக்கோங்க. வராது சார், அதான் சொல்லிட்டேன், மழை வராதுன்னா அப்புறம் தண்ணி வராது மார்ச் ஏப்ரல் மே ஜூனில். நான் சொன்னது நீண்ட கால பார்வை, தொலைநோக்கு பார்வையில் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து மக்களுக்கு தானாக வந்து உதவி செய்யலாம். ஆனால் உதவி செஞ்சுட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துலாம் வைக்கக்கூடாது. நீங்கள் சேவை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து யார் இந்த சேவை செய்கிறாங்க அப்படின்னு காமிச்சிக்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்போ சேவையை விட வேற ஒரு நோக்கமாக நான் ஒன்றும் சொல்லலைங்க. இதை ஒரு சில விமர்சகர்கள் அந்த படத்தெல்லாம் போட்டிருந்தாங்க, என்னங்க அது இந்த மாதிரி வயதானவர்களுக்கு சாப்பாடு போட்டு பக்கத்துலேயே அந்த படத்தை கொண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னு. இதை எப்படி வந்து நீங்கள் சேவைன்னு சொல்ல முடியும்? இப்போது பல கோடி, அவருடைய வருமானம் எவ்வளோ நமக்கு தெரியாதுங்க, பல கோடிகள் இருக்கும், அவ்வளோதான் அசம்ஷன். அதை விட்டுட்டு இவர் வராரு அப்படின்னு சொன்னால், அடுத்த வேலை சோத்துக்கு வேலை போயிடுச்சுன்னா கஷ்டப்படணுன்ற நிலையில் இருக்கிற ஒரு தொண்டர் வந்து வேலை போனாலும் பரவாயில்ல, சம்பளம் இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு வராருன்னா அது தியாகமா? இல்லை வந்து இவர் 100 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருன்னு சொல்கிறது தியாகமா? ஏன்னா இப்போ இவர் வந்து இனிமேல் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாலுமே அப்போ இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணம்லாம் என்ன ஆகும்? ஏன் ஒன்றுமே இல்லையா? இல்லை இனிமேல் சினிமாவில் நடித்து அதை வச்சு தான் அவங்க வீட்டில் வந்து ஓலை கொதிக்க போதா? இல்லை, நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல. அந்த பங்களாவில் கதவே அம்மா பெரிய கதவு, அந்த கதவு அளவுக்கு கூட ஊடு இல்லாத எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்காங்க தெரியுமா? இந்த இட்லி கதையெல்லாம் சொன்னார், ஆனால் இதையெல்லாம் எப்போ ஷேர் பண்ணுவார் அப்படின்னு தெரியல. தலைவர்கள் அப்படின்னா ஐயா காமராஜர் அவர்கள் மாதிரி, அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா அவர்கள் மாதிரி இப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கணுங்க. அதுலேயும் அவர் ஃபோட்டோ இருக்கு, காமராஜர் ஃபோட்டோ மட்டும் வச்சிங்கன்னா பத்தாதுங்க, அவங்கள மாதிரி இருக்கணும். முடியுமா? ஆனால் சேவை செய்யறதுக்காக அரசியலுக்கு வரேன்னு சொல்லி நிற்கிறீங்க பாருங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. இந்த மாதிரி சேவை செய்ய வந்தவங்க நிறைய பேரை நம்ம பார்த்து போட்டோம். அதனால இனிமேலும் இந்த காது குத்துறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏமாறுவதற்கு மக்கள் தயாராகலை, ஆர் அட்லீஸ்ட் நான் தயாரா இல்லை. அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, நான் ஏமாறதுக்கு நானே தயார் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆமாம், அப்போ என்னதான் செய்ய போறாரு அரசியலுக்கு வந்தா? என்ன பண்ணுவார்? கட்சி ஒன்று ஆரம்பிப்பாங்க, கட்சி மீட்டிங் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் அடிப்பாங்க, இவர் தான் நாளைய முதல்வர் அப்படின்வாங்க, அப்புறம் மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க, எல்லாரும் கட்சி கொடி கட்டிங்கன்னு வண்டியில் போவாங்க, எலெக்ஷன் நேரத்தில் கேண்டிடேட்டை போடுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதுக்கு ஆளை கூப்பிட்டு வருவாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் வந்து கை காசை செலவு பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் வந்து கட்சி கொடுக்க முடியுமா? இல்லை நமக்கு தெரியல அது எப்படி வராங்கன்னு. 2 ஆப்ஷன் தான். ஒன்று கட்சி செலவு பண்ணி கூட்டிட்டு வரணும், இல்லை அவங்க சொந்த காசில் வரணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அரசாங்கம்லாம் வந்து உங்களுக்கு இலவச பஸ் எல்லாம் விடலைங்க. இப்போ 2 ஆப்ஷன் தானே இருக்குது உங்களுக்கு. கட்சியில் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அது கூட்டி வரப்பட்ட கூட்டம், அவங்களா வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க கை காசு செலவு பண்ணிட்டு வராங்க, அப்போ அவங்களுடைய குடும்பம் அந்த செலவு, அப்போ அவங்க தானே தியாகி. இதில் என்ன சேவை வேண்டி கிடையாது எனக்கு சொல்லுங்கள். திருப்பி தான் சொல்கிறீங்க சேவை செய்ய வருகிறார், சேவை செய்ய வருகிறார்னு. வாங்க, என்ன சேவை செய்ய போகிறீங்கன்றதை பார்க்க தானே போகிறோம். நீங்கள் இந்த பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தயாரிக்கும் போது சொல்லுவாங்க, என்னது ஏராளமான பொருட்செலவில் தயாராகி வருகிறது இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது புரியல. நீங்கள் எவ்வளோ வேணா செலவு பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவரை வந்து இவருடைய கட்சி நடவடிக்கைகள் இதெல்லாம் சினிமாவோட தாங்க நான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா சினிமா மாதிரியே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்போது நீங்கள் 1000 கோடி கூட செலவு பண்ணி படம் எடுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் 170 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காடுறோம்ல, எனக்கு அது நல்லா இருக்குதா? நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு எனக்கு கவலை இல்லை. நீங்கள் 1000 கோடியில் எடுங்க, இல்லை 1 கோடியில் கூட படம் எடுத்துகிட்டு போங்க, படம் நல்லா இருக்குதா அவ்வளோதான். இப்போ வந்து ஐயோ 1000 கோடி செலவு பண்ணிக்கிறார் அப்படின்றதுக்காக அந்த படம் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை இவர் 100 கோடியில் படம் மார்க்கெட்டிங் தானே. நீங்க அதை தான் சொல்ல வரேன் நான். இப்போ புரியுதுங்களா? இது சேவை கிடையாது. எப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அப்போ அது வியாபாரம். ரூபன், இதை போய் நீங்கள் சேவைன்னு சொல்லி நிற்கிறீங்க, நல்லா வாயை கொடுத்து மாட்டேங்கிறீங்களா? இதில் எங்கே சேவை இருக்குதுன்னு கேட்குறேன். இட்ஸ் பியூர் மார்க்கெட்டிங். நீங்கள் இந்த பிராண்டை நீங்கள் வந்து உச்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சினிமாவில் எப்படி பண்ணுறீங்களோ ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணி இந்த ஒரு 500 கோடியில் படம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 700 கோடி வருதா அப்படின்னு பார்க்குறாங்கல்ல. அதுக்கு தான் இந்த மாதிரி பிராண்டிங்கு, அது ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, ட்ரெய்லரு இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தானே நீங்கள் வந்து அரசியல் கட்சியும் பண்ணி நிற்கிறீங்க. அப்போ இது வியாபாரம் இல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்?
இப்போ புரியுதுங்களா? நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? எதை ஒன்றா சொல்லுங்க, சேவைன்னு சொல்லாதீங்கன்னு. இப்போ அதான் வியாபாரம், பியூர் பிஸ்னஸ், வேற ஒன்றுமே கிடையாது. விஜயை நம்பி இவ்வளோ தொண்டர்கள் ஆக்ரோஷமாகவும் ஆரவாரமாகவும் வண்டி கட்டி போகிறதெல்லாம், இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கருத்து என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? ஏங்க அவங்க தான் ரசிகர்கள்னு சொல்லிட்டீங்க, ஆனால் தொண்டர்கள்னு நீங்கள் சொல்லலை. விஜயே கடவுளே, விஜயே அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் அந்த கொள்கையை பற்றி இவங்கெல்லாம் வந்து யோசிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கொள்கையெல்லாம் வேறங்க. எங்களுக்கு வந்து தளபதி தளபதி அது வீடியோ பார்த்துருக்கேன்ல, அவ்வளோதான். அது என்ன கொள்கை இருந்தாலும் அது எங்கள் கொள்கை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு கொள்கைகள்னு சொல்லி நிற்கிறீங்க. ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்புறம் தொண்டர்களாக மாறினா மட்டும் என்ன ஆகிட போகுது? அப்போ 26 தேர்தலுக்கு வந்து இது வந்து எந்தவித அவர் கட்சிக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். எலெக்ஷனில் நின்றாங்கன்னா வேற என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறேங்க. இவரே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுறாரு அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ புஷி ஆனந்த் என்னவா இருப்பார்? அமைச்சராக இருப்பார். என்ன அமைச்சராக இருப்பார்? முக்கியத்துறை ஏதோ ஒரு இலாக்கால முக்கியத்துறை. சரி, ஓகே, ரைட்டு. அப்புறம் உடனே எல்லாத்தையும் தலையீடாக மாற்றிடுவார். அந்த முதல்வன் படத்தில் வரா மாதிரி ஒரே நாளில் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிடுவார். இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லக்கூடாது, இது மாதிரி தான் ஒருத்தர் சொல்லி சொல்லி அவர் சேஞ்ச் ஆகி ஓடி போட்டார். ஆனால் அவரை பற்றி பேசினா உடனே எல்லாருக்கும் கோபம் வந்துடும். இப்போ சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சா? நான் அதுக்கு வரேன். நீங்கள் புஷியானதுன்னு சொன்னதும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அவர் பாண்டிச்சேரி தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இவர் எங்கே நிற்பார், தொகுதியில் எந்த தொகுதியில் நிற்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னா ஓகே, அது எங்கே வேணாலும் நிற்கலாம். ஆனால் கேள்வி ஆல்ரெடி அங்கே ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன் அவர் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா? அதாவது திமுகவில் ஒருத்தர் இன்றைக்கும் எம்பியாகத்தான் இருக்கார். ஆமாம், அவர் வந்து பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு தடவை பேசியிருந்தார். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? யார் சார் அது? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் தேடி பாருங்க. இது வந்து பார்க்குறவங்களுக்கும். கரண்ட் எம்பியாக இருக்கார் அப்போ. ஆமாம், முதல்வர் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டார். அதை வந்து வெளிப்படையாக கூட பேசினார். அப்படி இருந்துச்சு அவர் இங்கே வந்து ஆமாங்க நான் இங்கே வந்துட்டேங்க, செட்டில் ஆகிட்டேங்க. சார் அவர் இதுக்கு அவர் பேர் என்னென்ன கேட்டு போயிடலாம நீங்க? சரி, பேர் எனக்கே பிடிபட மாட்டேங்குது. அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க டாஸ்க். ஓகே, எல்லாமே இன்னைக்கு பிக் பாஸ் மாதிரி தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான டாஸ்க் அது. இப்போ சொல்லுங்க, அப்போ புஷி ஆனந்த் இங்கே நிற்க போறாரு, ஒரு டெப்டி சிஎம் கூட ஆகலாம். அப்புறம் அடுத்த நாளே வந்து முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஓட்டு ஓணும் 30%. 30% ஆட்சி அமைக்கிறதுக்கான போதுமான ஓட்டுங்கிறீங்களா? பேரஸ்ட் மினிமம் அது. ஓகே, அந்த 30% அப்படின்றதுல கூட நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மீதி 3 கூட்டணிகளும் சமமாக வாங்க வேண்டும். அதில் 2 கூட்டணி வாட்டவர் அவங்களும் வந்து சமபலத்துடன் அந்த மாதிரி இருக்கணும். அவங்களும் 30-30ன்ற மாதிரி வாங்கணும். அதில் ஒரு கூட்டணி வந்து சப்போஸ் மும்முனை போட்டியாக இருந்து ஒரு கூட்டணி ரொம்ப டம்மியாக போயிடுச்சுன்னா அப்போ இவங்க 30 வாங்கினா பத்தாது, ஏன்னா அவங்க 40 வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த 10 அப்படின்றத தாண்டணும். அதுவே நமக்கு முடியாது. 118 எம்எல்ஏ வேணும். இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க நீங்கள்? அப்படி ஜாலியாக பார்க்கலாம். கூட்டணிக்கான வாய்ப்புலாம் இருக்குமா வருங்காலத்தில்? அது இருக்கின்றது. பட் அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. கூட்டணி இருந்தாலுமே வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. என்ன அதிமுகவை கீழே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வரலாம். இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியாக கரெக்ட். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒரேடியாக வந்து இது பண்ணிட முடியாது. பட் அதிமுக அவ்வளோதான், இனிமே பலம் இழந்து விட்டது அப்படின்றது. அந்த அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் 20-25 அப்படின்றதெல்லாம் வந்து தாவேகா ஒரு கூட்டணி அமைத்து கொண்டாலும் அது நடக்காத காரியம். என்ன நாங்கள் வந்து பார்த்தீங்களா, அது அதிமுக அது வந்து சிதைந்து வருகின்றது, அந்த இடத்துக்கு நாங்கள் வருகின்றோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாஜக எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதிமுகவில் இருக்கும் தலைவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது, இது நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் வந்து இது போயிடுச்சு இது வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது. அது வந்து நான் நிச்சயமாக சொல்வேன், தலைகிடம் இருந்தாலும் முடியாது. இது அவருக்கே தெரியுமா? இப்படி பிடிக்க முடியாது முதல் தேர்தல், ஆனால் 26ல் கப்பு நமக்கு பிகிலே அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் பேசினார். இல்லை, போருக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொன்னார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் சிஎம் ஆக மாட்டேன், கட்சியே பேர் என்னன்னே ரெஜிஸ்டர் பண்ணல.
அதுக்கு முன்னாடியே அங்கே அப்படியே கவர்னர் அழைப்பு கொடுத்துட்டார், வாங்க நீங்கள் தான் மெஜாரிட்டி எம்எல்ஏக்களின் தலைவர் அப்படின்ற மாதிரி, இவர் நான் சிஎம் ஆகட்டேன் அப்படின்னு வந்து கொள்கை விளக்கெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? 50 வயசுக்கு மேலே சீட்டு கிடையாதுன்னாரு. அப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கட்சி பதவி எல்லாம் வந்து கலைச்சிருவேன் அப்படின்னாரு. கட்சியில் ஆரம்பிக்காத கட்சியை கலைச்சிட்டு போட்டார். அந்த மாதிரி ஒரு காமெடியாக தான் நம்ம இதை பார்க்கணும், அவ்வளோதான். அப்படி சினிமாவில் இருக்கவங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு பொழுதுபோக்கு. இப்போ பாருங்க, நான் அரசியலுக்கு வரேன். ஏன்னா நமக்கும் வேற வேலை வெட்டி கிடையாது. பாருங்க, சினிமாவில் யாராவது ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டாருன்னா உடனே மைக்கை கொண்டு போயிட்டு நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா இதில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அறிவியல், பொருளாதாரம், எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் போய் கருத்து கேட்குறது. அவங்களும் வந்து அப்படியே எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி உட்காந்து கருத்து சொல்லுவாங்க. நான் இவர் இப்படி சொல்லிவிட்டார். எதையெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து நிற்கிறோம் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இதுக்கு தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஹிப்போக்ரசி, வேற ஒன்றுமே கிடையாது. எப்படி வந்து பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்றவங்க என்விரான்மெண்ட் மேல கன்சர்ன் இருக்கா மாதிரி சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு தெரியுதோ, அந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் தங்களுக்கு பதவி, நாங்கள் மேலே போனோம் இந்த நினைப்புல தான் வராங்களே தவிர இங்கே யாருமே வந்து சேவை செய்வதற்காக வரவில்லை. குறிப்பாக வரமாட்டேன்னு சொன்னவரும் மக்களுக்காக செய்யலை. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அப்போ மக்கள் பெருசாக தெரியல அவர் கண்ணுக்கு, ரைட்டா? அதே மாதிரி தான் இவர் வரேன்னு சொல்றதுக்கு இவர் மக்கள் கிடையாதுங்க. எப்படி வந்து அந்த தேன்குழல் அப்படின்றது உங்களை திசை திருப்புகின்றதோ, அந்த மாதிரி அந்த சேவை அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படி அவதியா சேவை செய்ய போறாராம்பா, ஆமா இது வரைக்கும் யாருமே செய்யலப்பா, இவர் தான் வந்து செய்ய போறாராம்பா அப்படின்ட்டு மாங்கு தலையாடின்னு போயிட போறேன். வேற என்ன? குறிப்பாக இன்னொரு கேள்வி ஒன்று, எல்லா தலைவர்களும் அரசியலுக்கு வரும்போது பேசி 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 பேசியே பலரையும் ஏமாத்திட்டாங்க, இவராது பேசாமல் இருக்கிறாரு, என்னதான் செய்ய வராருன்னு பார்ப்போன்ட்டு. ஓ, அவங்கெல்லாம் பேசி பேசி ஏமாத்தினாங்க, இவர் பேசாமல் ஏமாத்தணுன்றீங்களா? அதான் நடக்க போகுது. ஆனால் முதல்ல பதவி கொடுக்கட்டும். பதவிக்கு வந்த பிறகு அது ஏமாத்துறதா ஏமாத்தலையான்னு பார்ப்போம். பதவிக்கு வர்றதே வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக தானே இருக்க போகுது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க ரூபன்? எங்கே இன்னைக்கு பேசத்தானே போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில். எதுக்கு வராங்க பாருங்க? ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வந்தாச்சுன்னா எப்போ நீங்கள் சேவை செய்ய வரீங்கன்னு சொல்றீங்களா? அப்போ இது வரைக்கும் இருக்கவங்கெல்லாம் வந்து இருந்தவங்கெல்லாம் வந்து எதுவும் சேவை செய்யலை, நான் தான் வந்து சரி செய்ய போறேன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அதை சொல்லணுமா வேணாமா? அப்புறம் பேசாமல் ஏமாத்துறதுன்னு எப்படி? பேசினா தான் ஏமாற்ற முடியும், பேசாமல்லாம் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் இந்த பேச்சை கேட்டு ஏமாந்து போகிறதுக்குன்னே நம்ம தயாராக இருக்கோம். அதனால் யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா நம்மளாம் ஏமாற மாட்டோம், உஷாராயிடுவோம். 26ல இப்போ மக்கள் அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க? எப்போவுமே அப்படித்தான் நாம் இருக்கோம். என்றைக்கு நம்ம உஷாராக இருந்திருக்கோம்? இன்னும் 26ல் மட்டும் நம்ம இன்னும் அப்படியே புதுசாக முடிச்சிடுற மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்கள். இல்லை, பிஜேபி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அதிமுக, விஜய், இதில் எது செலக்ட் பண்ணுவாங்க எல்லா மக்கள், இதில் எது நல்லது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்களா? அதனால கேட்குறேன். 26ல் எப்படி நீங்கள் வந்து இந்த தங்கத்தை உரசி பார்க்கலாம், இந்த தேன்குழல் அப்படின்னா கடிச்சு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குது, நமுத்து போயிடுச்சா, உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அரசியல் கட்சியில் எப்படி பார்க்கணும்னு சில பேர் வருவாங்க. பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்க ரூபன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார் ஹீரோவா, அப்புறம் சொல்லுங்க சார் அப்படின்னா சேர்த்துப்பாங்களா? தம்பி, முதல்ல நீங்கள் இந்த வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அந்த டைலாக் சொல்லி காமிங்க. அவங்க சொல்லாட்டாலும் நமக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வரும்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் வச்சு தானே எடுக்கிறாங்க. அவன் சினிமாக்காரங்க மட்டும் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சரி இவருக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் கொடுப்போமே அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு படம் 50 கோடி 100 கோடி ஆகுமா? அதுக்கே அவங்க வந்து இவர் தகுதியானவராக இருக்காரா எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தலைவிதியே 5 வருஷத்துக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பதவி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். நேது இது எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த என்னது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியா இது? சரி இது இல்லாட்டா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வேறு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட்டோட தலைவிதி, மக்களோட தலைவிதி, இதுக்கு எப்படி சான்ஸ் கொடுத்து பார்க்க முடியும்? வருவாங்க பாருங்க நிறைய பேர் வரிசையில், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துறீங்க, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. என் காருக்கு டிரைவராக கூட நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்கிட்ட காரே இல்லை. வேறங்க ரூபன், தயவு செஞ்சு இந்த சேவை சேவை அப்படின்னு சொல்கிறத விட்டுருங்க, வேண்டாம். அழுத்து போச்சு, கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுங்க. யாரும் இங்கே சேவை செய்கிறதுக்காக வரல, விட்டுருங்க. அதுவும் சினிமாலேருந்து வந்து சேவை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம் சாரி, நம்புறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம், நான் இல்லை.
இது எம்ஜிஆருக்கு கிளிக் ஆனிச்சு. எம்ஜிஆர் அவர் சேவை செஞ்சது மக்கள் பார்த்ததுனால அவர் பின்னாடி வந்தாங்க. ரைட்டுங்களா? அவர் வீட்டுக்குள்ள யாரும் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கும் போதே அப்படியே அவ்வளவு பெரிய கதவு வச்சு இல்லைங்க. அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் பசியோட போனா சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார். அதே மாதிரி அவர் கூட அங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க பாருங்க, அந்த மற்ற என்னது இந்த லைட்மேன் அவங்க அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கவனிச்சுட்டு தான் அவர் இருப்பார். என்னைக்குமே அவர் அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது. ஸோ அவர் காலங்காலமாக சேவை பண்ணிட்டு வந்தார். ஏதோ கட்சி ஆரம்பித்த பிறகுதான் சேவைலாம் நினைக்காதீங்க. அவர் பல காலமாக சேவை செய்து வந்தார். அதனால ஜனங்களுக்கு அவர் மேல ஒரு அபிப்பிராயம் வந்தது. கட்சியிலையும் இருந்தார். அதனால தான் அவர் வந்து திமுகலேருந்து வெளில வந்து அதிமுக ஆரம்பிச்ச உடனே கட்சி வந்து அப்படியே வெர்டிகல் ஸ்பிளிட். மற்றபடி நான் சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா மக்களுக்கே தெரியும் இவர் சேவை தான்பா செஞ்சுனுக்கிறாரு. அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிதான் பார்த்தாங்களே தவிர, பார்த்தீங்களா நாங்கள் இதுதான் வந்திருக்கோம் இதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு கூட ஒரு பிஏ வச்சுக்கினே அவர் வந்து இந்த ப்ரமோஷன் நீங்கள் என்ன சொன்னீங்க மார்க்கெட்டிங் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. ரூபன், எம்ஜிஆரோடலாம் நீங்கள் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணல, ஒருவேளை அந்த மாற்றம் இதுக்கு மாறுமான்னு கேட்டேன். சான்ஸே கிடையாது. அவர் எந்த இடம் அவர் என்ன பண்ணாரு அதெல்லாம் இவங்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒன்னா அவங்க ஃபோட்டோவை வச்சுக்கலாம் பக்கத்தில், வேற ஒன்றும் பண்ண முடியாது, கிட்ட கூட நெருங்க முடியாது. ரூபன், அதை மட்டும் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க, சான்ஸே கிடையாது. அந்த அரசியல் மக்களோட மக்களாக இயல்பாக பழகிறது, இல்லை களத்தில் போய் ஒரு விஷயம் மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் அரசுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் போய் செய்யலை, இவர் இப்போ வரைக்கும் செய்யலை இனிமேல் செய்வாரா அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு சொல்ல வரீங்க. அது விஜய்க்கு எடுபடாது. அப்படி சொல்ல முடியாது. நிறைய பஞ்ச் டைலாக் சொல்லியிருக்காரு, மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அவர் சினிமாவில். வேற என்ன பண்ணிக்கிறாரு அவரு? ஏங்க நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், அந்த ஒரு படத்தில் வந்து என்னது இந்த குளிர்பான கம்பெனிகள்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போயிடறாங்க, விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு பேசினார்ல, இவர் தானே வந்து அந்த குளிர்பான கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் நடித்தார். இதுக்கும் காசு அதுக்கும் காசு எப்படிங்க? ஏன்னா இது வரைக்கும் விஜய் அவர்களை பற்றி உங்களுக்கான அபிப்பிராயம் பிம்பம் அப்படின்றது எப்படி கட்டமைக்கப்பட்டது, சினிமாவில் அவர் என்ன பேசினார் அப்படின்றத வச்சு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணார்ன்றதை வச்சு நான் சொல்லக்கூடாதா? பொது வழியில் அவர் பெருசாக ஒன்றும் பேசினது கிடையாதுங்க. சரியா? அவர் எந்த இதுக்கும் வந்ததும் இல்லை. இப்போ அப்புறம் இந்த பக்கம் என்னடானா வந்து இந்த குளிர்பானத்தை குடிங்க அப்படின்னு சொல்றீங்க, இன்னாண்ட பக்கம் என்னடானா வந்து ஐயோ தண்ணி எல்லாம் விவசாயிகளுக்கு இல்லைன்றீங்க. நான் அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் அழிக்கப்பட்டு அங்கே வந்து ஃபேக்ட்ரிகள் போன்றவற்றையெல்லாம் அரசு தரப்புலேருந்து கொண்டு வராங்க, இல்லை அரசே அதுக்கு வந்து கண்டுக்கலாமல் இருக்குன்னா பிரச்சனை வருது. அங்கங்கே அந்தந்த இயக்கங்களோ இல்லை சின்ன சின்ன அமைப்பு கட்சிகளோ இல்லை லெட்டர்பேட் கட்சிகளோ போன்றவர்களோ போராடுறாங்க. ஆனால் இவர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இந்த மாதிரி போராட்ட காலத்துக்கு அவங்க வந்ததில்லை. அதே மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னா நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாங்களே தவிர போராட்டம் மக்கள் போராட்டமாக நான் இது வரைக்கும் வந்ததில்லை, நானும் பார்த்ததில்லைன்னு. அதனால ரூபன் நான் அவங்கள ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, நாளைக்கே வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. 234 தொகுதியில் வந்து 230 தொகுதியில் ஜெயிச்சு அவர் வந்து சிஎம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குளிர்பான கம்பெனி அவங்க வந்து நாங்கள் இங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இப்படி சினிமாவில் சொன்ன பஞ்சு டைலாக் படி குளிர்பான கம்பெனிக்கு கிடையாது விவசாயிகளுக்கு தான் தண்ணின்னு சொல்வாரா, இல்லை இவர் நடித்த விளம்பர படத்தில் வரா மாதிரி இந்தாங்க இந்த குளிர்பானத்தை குடிங்கோ அப்படின்னு அவங்களுக்கு இடம் கொடுப்பாரு? எனக்கு பதில் சொல்லுங்க. வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதை சொல்லி வேலை வாய்ப்பு மக்களுக்கு வேலை. அப்போ குளிர்பான கம்பெனிக்கு அவர் இடம் கொடுப்பாரு, விவசாயிகளை பற்றி கவலையே இல்லை. இது போதும் ரூபன், இதுக்கு மேலே வேற ஒன்றுமே வேண்டாம், இதுதான் சேவை, போதுமா? எல்லாம் பேசலாம். கட்சிகளும் தானே செய்யுது. அப்ப எல்லா கட்சியும் அதை தான் செய்யுது, அதைத்தான் இவரும் செய்ய போறாரு. அப்புறம் என்ன புதுசா நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க? இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதுக்கு பேர் தான் போட்டு வாங்கிறது. புரியுதா? எல்லார மாதிரி இது ஒரு கட்சி, அவ்வளவுதான். எல்லார மாதிரி தனக்கு பதவி வேணும், செல்வாக்கு வேணும், இவ்வளவுதானே தவிர மக்கள் அப்படின்றது இங்க யாருக்குமே அக்கறை கிடையாதுப்பா. இது வரைக்கும் நம்ம ஆட்சியில் நம்ம பார்த்துக்கிறோமே. அப்புறம் இதைத்தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க இவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? யாரும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இறுதியான ஒரு கேள்வி சார். இப்போது விஜய் மக்கள் இயக்கம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதான் ரசிகர் மன்றமாக தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் பின்னாட்களில் இப்போ அரசியல் கட்சியாக மாநாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரசிகர் மன்றத்திலேருந்து வேலை பார்த்தவங்க நாளைக்கு அரசியல் களத்துக்கு வரும்போது அது எந்த மாதிரியான ஒரு வேலை பார்ப்பாங்க? ஏன்னா அது வேறு மாதிரி இருக்கும், அரசியல் களங்கிறது முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். ரசிகர் மன்றமாக வச்சு அந்த படத்தை வெளியிடுறது, அன்றைக்கி போய் கொண்டாடுறது, முதல் நாள் ஷோ பார்க்குறது, கேக் வெட்டுறது, கொண்டாடுறது, அது வேறு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி உங்களுக்கு கை கொடுக்கும் அதை கேட்குறேன்.
எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ரசிகர் மன்ற தலைவர் வந்து அரசியல் ரூபன் பாருங்க, சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசமே கிடையாது, ஆர் அட்லீஸ்ட் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே வந்து ஸ்க்ரீனில் ஒரு நடிகரை பார்த்து இவர் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு அவர் பின்னாடி வராங்க. நீங்கள் எந்த ஒரு ரசிகர்கிட்டையாவது போயிட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேளுங்க, சூப்பராக இருக்கு, அவ்வளோதான். அந்த படம் குப்பையாக இருந்தாலும் ஊத்திக்கின்னு போயிட்டு ஒரே வாரத்தில் தேட்டரை விட்டு ஓடினாலும் 11வது நாளே ஓடிடியில் வந்தாலும் ரசிகர்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா இதுதான் சூப்பர் படம், இது வரைக்கும் வந்ததுலேயே இதுதான் சூப்பர் படம், தரமான படம், இந்த மாதிரி உலக அளவில் யாருமே நடிக்க முடியாது, இதுதான் வந்து 1000 கோடி கலெக்ஷன், இப்படி தான் சொல்லுவாங்க. அரசியல்லையும் அதை தான் சொல்லணும், எந்த வித்தியாசமும் கிடையாது. பாருங்கள், எங்கள் தலைவர் மாதிரி ஒரு தலைவர் யாருமே கிடையாது. அதாவது ஒப்பில்லாத ஒரு தலைவர், அப்பழுக்கற்ற ஒரு தலைவர். அவர் வந்து நாணயமானவர், உண்மையே பேசுவார், மக்களுக்காகவே அவர் வந்து தியாகம் செய்தவர். இதைத்தான் அரசியல்லையும் சொல்லணும். அப்போ சினிமாவில் ரசிகராக சொல்கிறது அரசியலில் இதைத்தான் சொல்ல போகிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து இவர் சொல்கிறது கரெக்டு, இவர் செய்கிறது கரெக்டு, இதைத்தான் சொல்லணும். இல்லை எதுக்கு அது உண்மையாக இல்லாட்டாலும் பொய்யை தான் சொல்லணும். இதில் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? இல்லை, நான் தான் எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன்னா, விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அதுக்கெல்லாம் அரசியலுக்கெல்லாம் அவர் செட் ஆக மாட்டார், இல்லை அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதே நடிகரை பின்பற்ற ரசிகர்கள் அந்த அரசியல் பணிங்கிறது, அரசியல் கலங்கிறது முற்றிலும் வேற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அவர்கள் செட் ஆவார்களா? ரூபன், நான் ஒன்று சொல்லிட்டா இல்லை செட் ஆவார்களா அப்படின்னு சொன்னால் நான் தான் சொல்லிட்டேன், ஒரு ரசிகர் மன்றத்துக்கும் ஒரு கட்சி அமைப்புக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி போருக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொன்னவரும் ரசிகர் மன்றத்தை தான் வந்து கட்சி அமைப்பாக மாற்ற போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நடிகர் 2 படத்தில் நடிச்சிட்டாருன்னா உடனே ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட்டு இவர் நாளைக்கு வந்து அரசியலுக்கு வரமாட்டாரா? ஏன்னா நம்ம ஒரு 2 பஞ்சு டயலாக் பேசணும்னா அதானே கேட்குறோம், நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்னு. சரி, அப்போ அரசியலுக்கு வந்து ஏன்னா புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம முதல்லையே போயிட்டோம்னா நம்ம டாப்புக்கு சீக்கிரம் வரலாம். ஏற்கனவே இருக்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் மேலே வரத்துக்கு லேட் ஆகும். இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. அப்போ அதை எதிர்பார்த்தா ரசிகர்களும் அந்த வேற என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே முடிச்சு போச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் வேற எதுக்கு வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? வேறு அரசியலுக்கு வருவார், இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக நாம தான் அதை ஏற்படுத்தி வைக்கிறோம். அங்கே 4 படத்தில் ஹீரோ, உடனே அடுத்தது சிஎம், அந்த விருச்சிகாந்த் சொல்லுவார் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு இது இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆகி போட்டோம். அதுக்காக எல்லா ரசிகர்களும் அப்படின்னு நான் சொல்லலை, வெறும் நடிப்புக்காக அதுக்காக அப்படின்னு இது பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த தீவிரமாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு சில பேருக்கு அந்த ஆர்வம் இருக்க தான் செய்யும். நாளைக்கு ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னா ரைட்டு நாமளும் வந்து அரசியலுக்கு மேலே வரலாம், இப்போவே துண்டு போட்டு வைக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஓட்டு போடுற ஜனங்க அதை யோசிக்கணும். சரி விடுங்க, அதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது ரூபன். ஓகே சார், தொடர்ந்து கருத்துக்களை பயணமிக்க நன்றி சார். நன்றி ரூபன்.